வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 18 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படை சிறைப்பிடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை சேர்ந்த 15 பேர், தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் என மொத்தம் 18 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறைப்பிடிக்கப்பட்டனர். இதன் காரணமாக இரு மாநில மீனவர்கள் மத்தியிலும் பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை இலங்கை அரசு விடுவிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும்படி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம் அனுப்பியுள்ளார். புயல் பாதிப்பில் இருந்து புதுச்சேரி மக்கள் மீளாத நிலையில் பள்ளி கல்லூரிகள் இன்று திறக்கப்பட்டது. இதற்கு பெற்றோர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பெங்கல் புயல் காரணமாக பெய்த வரலாறு காணாத மழையால் புதுச்சேரி வெள்ளக்காடானது. நகர பகுதியில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. 1000க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள், 500க்கும் மேற்பட்ட கார்கள் மழையில் மூழ்கிய நிலையில் அதனை சரி செய்ய வாகனங்கள் பழுது பார்க்கும் கடைகளில் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. வீட்டில் இருந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், மாற்று உடை இல்லாமல் மக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் தமிழக அரசால் எந்த முன்னறிவிப்புமின்றி திறக்கப்பட்ட வீடூர் அணை தென்பெண்ணை ஆற்றால் புதுச்சேரியில் ஆற்றங்கரையோரம் உள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் முகாம்களாக செயல்படும் 22 பள்ளிகளை தவிர அனைத்து பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என நேற்று அரசு அறிவித்திருந்தது பெற்றோர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இதற்கு அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் அரசு மக்களை பற்றி கவலை இல்லாமல் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என உறுதிபட தெரிவித்தது. இந்த நிலையில் இன்று பள்ளி கல்லூரிகள் திறந்த நிலையில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டு பள்ளிக்கு வந்தனர். ஆட்டோ, மோட்டார் சைக்கிள்கள் பழுதானதால் பெரும்பாலான மாணவர்கள் பள்ளிக்கு நடந்தே வந்தனர். பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் நலன் கருதி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. முள்ளோடை சாலையில் ஓடும் வெள்ள நீரால் குடிமகன்களின் பாதுகாப்பு கருதி அங்குள்ள மதுபான கடைகளை மூட கலெக்டர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. கரையோர பகுதியான பாகூர் உள்ளிட்ட பகுதிக்குள் வெள்ளம் புகுந்தது. பாகூரில் புகுந்த வெள்ளம் முள்ளோடை வழியாக செல்கிறது. புதுச்சேரி கடலூர் சாலையில் 2 அடி உயரத்திற்கு வெள்ளம் சென்றது. கடலூரில் இருந்து தினசரி ஆயிரக்கணக்கான குடிமகன்கள் முள்ளோடையில் உள்ள மதுபான கடைக்கு வந்து மது அருந்தி செல்வது வழக்கம். முள்ளோடையில் சாலையில் 2 அடி உயரத்திற்கு வெள்ளம் செல்வதால் மதுபானம் குடிக்க வரும் குடிமகன்கள் வெள்ளத்தில் சிக்க வாய்ப்புள்ளது. இந்நிலையில் வெள்ள நீர் குறையும் வரை முள்ளோடையில் உள்ள மதுபான கடைகளை மூட கலெக்டர் குலோத்துங்கன் நேற்று உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து முள்ளோடையில் உள்ள 30 மதுபான கடைகள் நேற்று மூடப்பட்டன. புதுச்சேரியில் கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் இணைய வழி மோசடியில் சிக்கி 271 நபர்கள் 10,48,549 ரூபாய் பணத்தை இழந்தனர். புதுச்சேரி இணைய வழி காவல் நிலையத்தில் கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் புதுச்சேரியை சார்ந்த 271 நபர்கள் பல்வேறு முறையில் இணைய வழி மோசடிக்காரர்களிடம் சிக்கி 10,50,00,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தை இழந்துள்ளனர். அதில் மிக அதிக படையிழப்பு ஆன்லைன் ட்ரேடிங் என்ற முறையில் இணைய வழி மோசடிக்காரர்கள் சொன்ன போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் மிக அதிகமாக லாபம் உங்களுக்கு கிடைக்கும் என டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூலமாக ஒரு லிங்கை அனுப்பி 8 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்துள்ளனர். அது தவிர்த்து டெலிகிராம் டாஸ்க் என்ற முறையில் 16 நபர்களும், குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருகிறோம் என்ற முறையில் 11 புகார்களும், ஃபேக் கால் புதிய நபர்களிடம் இருந்து அறிமுகமில்லாத போலி அழைப்புகள் சம்பந்தமாக 42 புகார்கள் பதிவாகியிருக்கின்றது. அதேபோல் ஆன்லைன் பர்ச்சேஸ், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் வருகின்ற லிங்கில் அல்லது விளம்பரங்களில் மிக குறைந்த விலைகளில் பொருட்கள் கிடைக்கிறது என நம்பி 29 நபர்கள் பணத்தை செலுத்தி பொருள் அனுப்பாமல், பொருள் கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டுள்ளனர். மேலும் வங்கி மேலாளர் பேசுவது போல் OTP எண்ணை கேட்டு 19 நபர்கள் பணத்தை இழந்துள்ளனர்.
இணைய வழி மோசடிகள் சம்பந்தமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா IPS அவர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்வது என்னவென்றால், இணைய வழியில் வருகின்ற பெரும்பாலான ஷேர் மார்க்கெட் வேலைவாய்ப்பு, குறைந்த விலையில் பொருட்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, OTP எண்களை கேட்பது, குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தருகிறோம், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் குறைந்த விலைக்கு பொருட்கள் கிடைக்கிறது போன்ற இணைய வழி விளம்பரங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கைகளோடு இருந்து பணத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் என இணைய வழி காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மின் கட்டணம் மற்றும் குடிநீர் வரி உள்ளிட்ட அனைத்து வரி செலுத்துவதற்கு கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புயல் கனமழையால் புதுச்சேரியில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. மின் நுகர்வோர்கள் வீடு, வர்த்தகம், தொழிற்சாலை, விவசாயம் உள்ளிட்டவை அக்டோபர் மாத மின் கட்டணத்தை வரும் 20ஆம் தேதிக்குள் கட்ட வேண்டிய நிலை உள்ளது. தமிழகத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மின் கட்டணங்களை செலுத்த தமிழக அரசு கால நீட்டிப்பு வழங்கியுள்ளது. எனவே மின் கட்டணம், குடிநீர் வரி, நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்த புதுச்சேரி அரசு கால அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. பெங்கல் புயல் நிவாரணமாக ரூபாய் 200 கோடி வழங்க மத்திய அரசுக்கு செல்வ கணபதி MP கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரி பாஜக மாநில தலைவரும் மக்களவை உறுப்பினருமான செல்வ கணபதி மத்திய அரசுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், புதுச்சேரியில் ஒரே நாளில் 51 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. புயலுக்கு 5 பேர் இறந்தனர். வெள்ளத்தில் புதுச்சேரி, காரைக்காலில் 25,000 ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்பட்டன. ஏராளமானோர் வீடுகளை இழந்தனர். 50,000 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பல பகுதியில் துணை மின் நிலையங்களில் தண்ணீரில் மூழ்கியதால் மின்சாரம் இன்றி மக்கள் தவித்தனர். மீட்கப்பட்ட மக்கள் பள்ளி, அரசு கட்டிடங்களில் தங்க வைக்கப்பட்டு இருப்பதால் மத்திய உள்துறை அமைச்சர் ரூபாய் 200 கோடியை உடனடியாக நிவாரணமாக வழங்க வேண்டும். புதுச்சேரி, காரைக்காலில் புயலால் ஏற்பட்ட சேதத்தை கணக்கிட மத்திய குழுவை நியமிக்க வேண்டும். மத்திய குழு அறிக்கை சமர்ப்பித்த பின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புயல் நிவாரணம் வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் அரிய வகை வெளிநாட்டு பறவை ஒன்று தஞ்சமடைந்தது. இதனை சட்டசபை காவலர்கள் பிடித்து வனத்துறை ஊழியரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் பறவைகளின் சரணாலயமாக உள்ள உசுட்டேரியில் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான அரிய வகை பறவைகள் இனப்பெருக்கத்திற்காகவும் இரைகளை தேடியும் ஆண்டுதோறும் வருவது வழக்கம். அப்படி வெளிநாடுகளில் இருந்து வரும் சில பறவைகள் உசுட்டேரியிலேயே தங்கிவிடுகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் உசுட்டேரியில் இருந்து பறவைகளும் மீன்களும் வெளியேறியது. இதில் திசை மாறிய அரிய வகை பறவையான நீர்க்காகம் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் தஞ்சமடைந்தது. இதனை அறிந்த சட்டசபை காவலர்கள் அந்த பறவையை லாபகமாக பிடித்து வனத்துறை ஊழியருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சட்டப்பேரவை வந்த வனத்துறை ஊழியரிடம் அந்த அரிய வகை பறவை ஒப்படைக்கப்பட்டது. அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் காலியாக உள்ள முதுகலை சட்டப்படிப்பு இடங்களுக்கான மாப் ஆஃப் கவுன்சிலிங் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் முதுகலை சட்டப்படிப்பு மற்றும் முதுகலை பிரெஞ்சு சட்ட பட்டய படிப்புக்கான 2024-25ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு கடந்த 16ஆம் தேதி நடந்தது. இதில் முதுகலை சட்டப்படிப்பில் 4 இடங்களும் SC பிரிவினர் மட்டும், முதுகலை பிரெஞ்சு சட்ட பட்டய படிப்பில் 5 இடங்களும் காலியாக உள்ளது. இந்த இடங்களை நிரப்புவதற்கான மாப் ஆஃப் கவுன்சிலிங் வரும் 6ஆம் தேதி அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி வளாகத்தில் நடக்கிறது. எனவே முதுகலை சட்ட படிப்பில் ஆர்வமுள்ள மாணவர்கள் வரும் 6ஆம் தேதி காலை 11 மணிக்கும், முதுகலை பிரெஞ்சு சட்ட பட்டய படிப்பில் ஆர்வமுள்ள மாணவர்கள் மதியம் 2:30 மணிக்கும் தேவையான அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் கலந்து கொள்ளலாம். இதில் விண்ணப்பிக்காத தகுதியான விண்ணப்பதாரர்களும் பங்கேற்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெங்கல் புயலால் 35 கிராமங்களைச் சேர்ந்த 3 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் பெங்கல் புயல் மற்றும் கனமழையால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புயலால் 35 வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த 3 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 90 தேசிய பேரிடர் மீட்பு படையினர், 140 ராணுவ வீரர்கள், 4000 அரசு ஊழியர்கள் 4வது நாளாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 30,000 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி முழுவதும் உள்ள 208 முகாம்களில் 15,000 பேர் தங்க வைக்கப்பட்டனர். இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழைக்கு 5 பசுமாடுகள், 1 எருமை மாடு, 29 கன்றுகள், 8 ஆடுகள் இறந்துள்ளது. கோழி, வாத்து உள்ளிட்ட 5,000 பறவைகள் இறந்துள்ளன.
புதுச்சேரியில் மட்டும் நெற்பயிர், வாழை, மணிலா, காய்கறி என 5527 ஹெக்டேர் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தது. 500க்கும் மேற்பட்ட மரங்கள், 400 மின்கம்பங்கள், 55 படகுகள் சேதமாகியுள்ளது. 27 வீடுகள் முழுமையாகவும் 10 வீடுகள் பகுதியாகவும் சேதமடைந்துள்ளன. 200 குடிசை வீடுகள் இடிந்து விழுந்துள்ளது. இதுவரை 12 பள்ளி கட்டிடங்கள், 4 கல்லூரி கட்டிடங்கள், 9 ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள், 4 மாட்டு கொட்டகைகளும் சேதமடைந்துள்ளன. இதுவரை மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் மூலம் 3 லட்சம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொண்டு நிறுவனங்கள் மூலம் 50,000 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இவை புதுச்சேரி மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் துறையின் முதல்கட்ட சேத மதிப்பீட்டில் தெரியவந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தவிர 12 பள்ளி கட்டிடங்கள், 4 கல்லூரி கட்டிடங்கள், 9 ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள், 4 மாட்டு கொட்டகைகளும் சேதமடைந்துள்ளன. ஃபெங்கல் புயல் எதிரொலியாக புதுச்சேரியில் காய்கறிகள் மற்றும் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. புதுச்சேரிக்கு தேவையான காய்கறிகள் திருச்சி, ஒசூர், பெங்களூரு, கோலார் உள்ளிட்ட பகுதிகளில் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதேபோல் சென்னை, கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்து புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டிற்கு காய்கறிகள் விற்பனைக்காக லாரிகள் மூலம் கொண்டு வரப்படுகிறது. ஃபெங்கல் புயலை ஒட்டி தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் பல பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர் கனமழையால் காய்கறி உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரிக்கான காய்கறி வரத்து வெகுவாக குறைந்து அவற்றின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் நேற்று கிலோ தக்காளி ₹40 முதல் ₹45 வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 1 கிலோ தக்காளி ₹55 முதல் ₹60 வரை விற்பனை செய்யப்பட்டது. கேரட் ₹70 இருந்து ₹90ஆகவும், ஊட்டி கேரட் ₹70 இருந்து ₹100ஆகவும், முள்ளங்கி ₹35 இருந்து ₹60ஆகவும், பீட்ரூட் ₹45 இருந்து ₹70ஆகவும், சுரக்காய் ₹25 இருந்து ₹50 என பெரும்பாலான காய்கறிகள் ₹5 முதல் ₹20 வரை விலை உயர்ந்துள்ளது. காய்கறி விலை கிடுகிடு உயர்வால் இல்லத்தரசிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுபோல் பூக்கள் விலையும் உயர்ந்துள்ளது. புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டுக்கு திருவண்ணாமலை, திண்டுக்கல், கடலூர், ஒசூர், பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பூக்கள் விற்பனைக்கு வருகிறது. கனமழை காரணமாக பூக்களின் வரத்தும் குறைந்து அவற்றின் விலையும் உயர்ந்துள்ளது. லாஸ்பேட் தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மற்றும் ரமேஷ் ஆகியோர் கொட்டும் மழையில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். புதுச்சேரியில் புயல் காரணமாக பெய்த தொடர் மழையால் லாஸ்பேட்டை தொகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து, ரமேஷ் ஆகியோர் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினர். மேலும் தொடர் மழையால் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டிலேயே முடங்கியுள்ள மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொட்டும் மழையில் வழங்கினர். குறிப்பாக ஜீவானந்தபுரம், பெத்துச்செட்டிப்பேட், சாந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொட்டும் மழையில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, ரமேஷ் பார்வையிட்டு உணவுப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியின் முக்கிய நீராதாரமான உசுட்டேரி நிரம்பிய நிலையில் பூஜை செய்து மதகை திறந்து வைத்த அமைச்சர் சரவணன்குமார் புயலில் பணியாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் ஃபெங்கல் புயலால் பெய்த அதி கனமழையின் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஒன்றான உசுட்டேரி புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் பகுதிகளில் 800 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதில் 390 ஹெக்டேர் புதுச்சேரி பகுதியில் அமைந்துள்ளது. உசுட்டேரியின் மொத்த நீர்பிடிப்பு பகுதி 15.54 சதுர கிலோமீட்டர். ஏரிக்கரையின் மொத்த நீளம் 7.275 கிலோமீட்டர். உசுட்டேரியில் 540 மில்லியன் கன அடி நீர் தேக்கி வைக்க முடியும். இந்த ஏரி தற்பொழுது கனமழையின் காரணமாக நிரம்பி வருகிறது. தொடர் மழை காரணமாக வீட்டூர் அணை தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளதால் சங்கராபரணி ஆற்றில் தண்ணீர் வரத்து துவங்கியுள்ளது. இந்நிலையில் 10 கண்ணு பகுதியில் உள்ள ஏரி அருகே உள்ள மதகின் ஷட்டரை கற்பூரம் ஏற்றி மந்திரங்கள் கூறி திறந்து வைத்து மலர்களை தூவி அமைச்சர் சரவணன்குமார் உபரி நீரை வெளியேற்றினார். தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகையில் ஃபெங்கல் புயலில் பணி செய்த அரசு ஊழியர்கள் மற்றும் பணி செய்த அனைத்து தரப்பினருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். திருபுவனை தொகுதி ஓம் சக்தி நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தண்ணீர், பால், பிரெட், உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார்.
திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலிதீர்த்தாள்குப்பம் மணக்குள விநாயகர் மருத்துவமனை செல்லும் வழியில் அமைந்துள்ள ஓம் சக்தி நகர் பகுதியில் புயல் மற்றும் மழையின் காரணமாக சுமார் 8 வீடுகள் நீருக்குள் மூழ்கி வெளியில் வர முடியா வண்ணம் 3 நாட்களாக தவித்து வந்தனர். இதனை அடுத்து தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் போர்க்கால அடிப்படையில் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தண்ணீர், பால் பாக்கெட், பிரெட் பாக்கெட், உணவுகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கி தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். உடன் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஏழுல்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பள்ளிகளில் மழை பாதிப்பு குறித்து தொகுதி எம்எல்ஏ நேரு ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் புயல் மற்றும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு 5 நாட்களுக்கு மேல் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டன. இந்த நிலையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பள்ளிகளில் ஏதேனும் வெள்ள பாதிப்புகள் உள்ளதா, பள்ளிகளில் மேல் தளத்தில் ஏதேனும் நீர்க்கசிவு உள்ளதா, பள்ளிகள் சரிவர நடைபெறுகிறதா என்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். உப்பளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகளுக்கு தார்பாய் வழங்கி ஆறுதல் கூறினார். புதுவையில் கொட்டும் மழையில் உப்பளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வி அனிபால் கென்னடி பெங்கல் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உணவு மற்றும் தங்குமிடம் ஏற்பாடு செய்து கொடுத்து ஆய்வு மேற்கொண்டார். புதுவையில் புயல் மற்றும் மழை பெய்து பாதிப்பு ஏற்படுத்தி வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் உப்பளம் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சென்று தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் ஆறுதல் கூறினார். தனது சொந்த செலவில் நிவாரணப் பொருட்கள் மற்றும் குடிசை வீடுகளுக்கு தார்பாய்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து உப்பளம் தொகுதி உட்பட்ட பகுதிகளில் உள்ள குடிசை வீடுகளில் வசிக்கும் மக்கள் நேரடியாக சட்டமன்ற உறுப்பினரை அணுகி நிவாரண உதவிகளை பெற்றுக் கொண்டனர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காளப்பன், இருதயராஜ், மாயவன், ராகேஷ், கழக சகோதரர்கள், மேலும் கழக நிர்வாகிகள் ஆறுமுகம், செந்தில், மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். கனமழையால் அரியாங்குப்பம் தொகுதியில் சேதமடைந்த கூரை வீடுகளுக்கு தார்பாய்கள் மற்றும் அரிசிகளை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். புதுச்சேரியில் பெய்த தொடர் கனமழையால் அரியாங்குப்பம் தொகுதியில் வசிக்கும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்டு உணவுகள் இன்றி தவித்து வந்த மக்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வீடு வீடாக சென்று பிரெட், உணவுகளை வழங்கி வருகிறார். இந்நிலையில் பல்வேறு காட்சி வீடுகள் சேதமடைந்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனிடம் தெரிவித்ததைத் தொடர்ந்து புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா நல்லாசியோடும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் ஆசியோடும் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் அறிவுறுத்தலின்படி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மழையில் ஒழுகும் நிலையில் உள்ள கூரை வீடுகளை மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பார்வையிட்டார். பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூரை மேல் போடுவதற்கு உண்டான தார்பாய் மற்றும் உபகரணங்கள் மற்றும் அரிசியும் வழங்கினார். உதவிகளை பெற்றுக்கொண்ட மக்களும் அவருக்கு நன்றி தெரிவித்தார்கள். இந்நிகழ்ச்சியை தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், சிவரவி, பாலு, மாவட்ட பிரதிநிதி குமரன், வார்டு துணை செயலாளர் அன்பழகன் மற்றும் சரவணன், சிவபாரதி, விஸ்வா, காசி என நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களுக்கு அதிமுக தொகுதி செயலாளர் கமல்தாஸ் பால், பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். பெங்கல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் தட்டாஞ்சாவடி தொகுதியில் பாதிக்கப்பட்ட இடங்களை தட்டாஞ்சாவடி அதிமுக தொகுதி செயலாளர் கமல்தாஸ் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தொடர் மழையால் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டிலேயே முடங்கியுள்ள மக்களுக்கு உணவு, பால், பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கமல்தாஸ் வழங்கி வருகிறார். குறிப்பாக வினோபா நகர், பொய்யாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொட்டும் மழையில் கமல்தாஸ் உணவுப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் நாகமணி, அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளராக ராஜேந்திரன், மாநில கலைப்பிரிவு துணை செயலாளர் தயாளன், பொதுக்குழு உறுப்பினர் அன்பு முருகன், தொகுதி இணை செயலாளர் வீரமுத்து உட்பட அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது, கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 4/12/2024 மற்றும் 5/12/2024 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 6/12/2024 முதல் 10/12/2024 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 32 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். லூஜன் பிலிப்பைன்ஸில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. இதனை ஜெர்மன் புவி அறிவியலுக்கான ஆராய்ச்சி மையம் இன்று தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட பொருள் இழப்புகள் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளிவரவில்லை. 11வது ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி 19 வயதுக்கு உட்பட்டோர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் குரூப் ஏ பிரிவில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் அணிகள் மோதின. இந்த போட்டிக்கான டாஸ் போடப்பட்டது. அதில் டாஸ் வென்ற ஐக்கிய அரபு அமீரக அணியின் கேப்டன் ஆயன் கான் பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் ஆடிய ஐக்கிய அரபு அமீரகம் இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்தது. இதனால் 44 ஓவரில் 137 ரன்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் ஆல் அவுட் ஆனது. அந்த அணியின் ரேயான் கான் அதிகபட்சமாக 35 ரன்னும் ஆஷுத் ராய் 26 ரன்னும் எடுத்தனர். இந்தியா சார்பில் யுதாஜித் குஹா 3 விக்கெட்டும் செத்தின் சர்மா ஹர்திக் ராஜ் தலா 2 விக்கெட்டும் வீழ்த்தினர். இதையடுத்து 138 என்ற எளிய இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி 16.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 143 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்கள் இருவரும் அரை சதம் கடந்தனர். ஆயுஷ் மாத்ரே 67 ரன்னும் வைபவ் சூரியவன்ஷி 70 ரன்னும் எடுத்தனர். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.